அனைவருக்கும் வணக்கம். மே 5 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை பிடிச்சிக்கிங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி 24,066 நம்மளுக்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நெகட்டிவ் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே வராங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 24,016 இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா 24,000 எஸ்டர்டே லோ. இந்த லோ வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லோவுக்கு மேலேயா இந்த லோவுக்கு கீழேயா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வராங்க அப்படின்னா 24,000 கால் அண்ட் புட் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதோட காலோட ஹை லோ வந்து நம்மளுக்கு காலோட ஹையும் புட்டோட லோவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துக்கு வரப்ப இதோட கால் அண்ட் புட்டோட ஹை லோ வந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இல்லை இந்த மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடமும் நம்மளுக்கு பிரேக் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் கீழே இங்கே வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். இல்லை இந்த இடத்துல என்ன வேணும் நடக்கலாம். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த இடத்துல மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கா இல்லை இந்த சப்போர்ட்டை வந்து உடைக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த இடத்துலேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வராங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் நம்ம மார்க்கெட் வந்து மதிக்காது. அதுக்கு அடுத்த சப்போர்ட் இந்த 23,083 803 வச்சும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு சைடுவே போய் முடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடம் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு இந்த இடத்த எக்காரணத்துக்கு ஒன்று பிரேக் பண்ணக்கூடாது. மார்க்கெட் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ பையிங் ப்ரெஷர் இருக்காங்க அப்படின்னா எதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னா 24,240 டு 24,300 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் ஹைலோ வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த எந்த சைடு இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்ப உங்கள் ஸ்ட்ராட்டஜியும் இந்த லோவை பிரேக் பண்ணுறப்பையும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு நேற்று மாரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருந்துற போது இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே ஒரு 2 கேண்டில் க்ளோசிங் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து உள்ளார வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இன்றைக்கி வந்து இதில் 0 to 0 நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும். ஏடிஎம் ஓடிஎம் வந்து 0 பண்ணிடுவாங்க. அப்போ யார் ஐடிஎம்மாக இருந்து ஏடிஎம்மாக மாதிரி திருப்பி ஐடிஎம்மாக மாறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ மார்க்கெட்டிங் நெகட்டிவில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 24,100 புட்டு வந்து நம்மளுக்கு ஓடிஎம்மாக இருப்பாங்க. சரி 24,100 புட்டு வந்து நம்மளுக்கு 24,100 கால் ஓடிஎம்மாக இருக்குவாங்க. இங்கேருந்து கீழே வரப்ப நம்மளுக்கு டீப் ஓடிஎம் ஆகிட்டு திருப்பி இதை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணுறப்ப ஐடிஎம்மாக மாறுறதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமையறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த 24,000 மார்க்கெட் வரப்போ இவங்க ஏடிஎம்மாக இருந்து திருப்பி ஐடிஎம்மாக மாறுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இது ஒரு சிம்பிளாக இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கங்க. இதுக்கு எபோவ் நம்ம மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ ட்ரேட் ஆகிற வச்சும் நம்மளுக்கு 24,000ங்கிறது நம்மள ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 24,000 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இதுக்கு மேலே போகிறாங்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோவ் க்ளோசிங் கொடுத்துட்டு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 24,300 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஐவி ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடு வந்து 22ம் புட் சைடு வந்து 18 இருக்கிறாங்க. அப்போ லைவ் மார்க்கெட்டில் இதில் எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 பேருமே ஒரு 15, 20 வச்சுருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் 2 சைடுமே மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான மேலேயும் கீழேயும் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இல்லை ஒன் சைடு வந்து நம்மளுக்கு 2 பேருமே நம்மளுக்கு ஒரு 10, 7, 5 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு சைடுவேக்குள்ளே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதை வாட்ச் பண்ணி. நன்றி, வணக்கம்.